ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோக்கி குக்கிங் சேனல். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து நான் போடவே கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்னன்னே தெரியல. நான் எப்பயுமே வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளாரே வந்து அதை நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் டீப்பாக. ஆனால் இந்த தடவை வந்து என்னால் க்ளீன் பண்ணவே டைமே இல்லை சுத்தமாக. ஏன்னா பாப்பாவும் இருக்கிறாங்கங்கிறதுனால என்னால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. என்ன இருந்தாலும் இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கில் வந்து இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் வந்து எடுத்துட்டேன், தேவையில்லாததெல்லாம். ஏன்னா ரொம்ப நிறைய தேவையில்லாத பொருள் தான் நிறையா இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் கட்டியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை வந்து போகிறதுக்கே நான் வந்து 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கக்குள்ளேயே அது வந்துருச்சு. அதையும் வந்து எடுத்து தூக்கி வெளியில் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் அந்த சோப்பு தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சோப்பு நுரையை வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து தெளித்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அது ஊறினதுக்கப்புறமா நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா வந்து எல்லாமே சீக்கிரமாக போயிடும். அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். இவ்வளோ அழுக்கெல்லாம் இருந்ததே இல்லை. இவ்வளோ தூரம் ஆகிற அளவுக்குலாம் விட மாட்டேன். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஃப்ரிட்ஜ் வாங்கினதுலேருந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இவ்வளோ கேவலமாக இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்கவே தோணவே இல்லை ஆக்சுவலாக. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வீடியோ எடுத்து போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தேய்க்கக்குள்ளே அந்த கம்பி பஞ்சு அது வந்து தேய்க்கக்குள்ளே வந்து எல்லாமே வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஆஃப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கக்கூடாது. ஏன்னா இப்போ அங்கங்கே வந்து ஷாக் அடிக்குது. நீங்கள் நிறையா செல்லுலேயே யூடியூப்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜு துடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக சோப்பு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு வந்து சுத்தமான கிளாத் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளாத்தை வந்து தண்ணியில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இப்படி துடைச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் ஆகிடும். நானும் பார்த்திங்கன்னா இந்த மூலை முடுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக துடைச்சி விட்டுட்டேன். இது துடைச்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா காஞ்ச துணி இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு ஃபுல்லாக துடைச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் ஈரம் இருக்காது. அந்த மாதிரி அந்த அழுக்கும் போய் திட்டு திட்டாக வந்து அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது உள்ளே இருந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, இங்கே மேலேயும் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொன்று ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து போட்டு மூடுறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி. ஏன்னா பார்த்திங்கன்னா கிளாத்து போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஹீட்டு வந்து வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் அது வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை. அதனால நீங்கள் வந்து மேலே வந்து கிளாத் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹீட்லாம் வந்து வெளியில் வந்து போகணும். அப்போ தான் அது வந்து ஃப்ரிட்ஜு நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். சேஃப்டியாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து காலையிலேயே வந்து விளக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதையும் நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணியும் விட்டுட்டேன். செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருந்து என்னென்ன பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே வச்சு வந்து ஃப்ரிட்ஜை வந்து சூப்பராக இன்றைக்கி இந்த ஒர்க் வந்து எனக்கு இன்றைக்கின்னு பார்த்தோன்னா நான் இந்த ஒர்க்கு தான் பண்ணேன். இதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜு தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுச்சா, அந்த இடமே ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு கிச்சனே. அதனால் அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து எடுத்தாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஒயிட் கிளாத்து எந்த கிளாத்லேயோ சுத்தமான கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை வந்து நல்லா கட்டிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா ஐஸ் வந்து கட்டியாகும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வந்து வந்துட்டுருக்கோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.